ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலை சட்னியை ஒரே மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரே ஒரு ஆனியன் சேர்த்து செய்து பாருங்கள். இது இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஒரு வானலில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டுட்டு காஞ்ச மிளகாய் அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 5 பல் உரிச்சிட்டு அதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமாக நீங்கள் ஒரு 5-6 வெங்காயம் போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா புளியை வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதோடவே சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. இது நல்லா ஆறட்டும். இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க ரெடி பண்ணிடலாம். சின்னதாக ஒரு வெல்லம் போட்டுக்கோங்க. கூடவே வறுத்து எடுத்து வச்சுருந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அரைச்சிடுங்க. நமக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதில் வெல்லம் இனிப்பு டேஸ்ட்டு வேணாம் அப்படின்னா நீங்கள் வெல்லம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா சட்னி தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு கடுகு பெருங்காயத்தூள் சேர்த்து போட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.